அடுத்தது நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேக்குறோம். ஆர் யூ ஓகே, ஓகேவா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அதாவது நலமா இருக்கீங்களா அப்படின்றதுக்கு ஓகே. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு ஆர் யூ ஓகே. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு இப்ப நானே சொல்றேன். நீங்க பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சோ கொஸ்டினா கேட்கும் போது ஹெல்பிங் வேர்ப் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேங்களா. இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கோம், ஐ எம் லேர்னிங், நான் கற்கிறேன். நான் கற்கிறேனா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் கற்கிறேனா அப்படின்னா ஆம் ஐ லேர்னிங் அப்படின்னு கேட்கணும். அதாவது ஹெல்பிங் வேர்பை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு சப்ஜெக்ட அடுத்தது கொடுத்தோம்னா அது வந்து கொஸ்டின். ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின், சப்ஜெக்ட் முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர், ஹெல்பிங் வேர்ப் முதல்ல வந்துச்சுன்னா அது வந்து கொஸ்டின். ஓகேங்களா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா, ஆர் யூ ஓகே. இதே நான் ஆன்சர் மாதிரி சொல்றேன். இது வந்து கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கேன்னா இதை நான் ஆன்சர் மாதிரி சொல்றேன்னா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள், பாக்குறதுக்கு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நீங்க நலமா இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு யூ ஆர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.